ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் 214 கோயில்களில் வந்துட்டு அறங்காவலர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. இது வெயிட் அறங்காவலர்களுக்கும் நமக்கும் என்ன சம்மந்தம்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு மட்டும் போகாதீங்க. அப்புறம் லாஸ் உங்களுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோவில் அறங்காவலர்களாக இருக்கிறதுக்கான பவர் என்ன, அது உங்களுக்கு எப்படி சூட் ஆகும்னு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு வேணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கான பார்த்திங்க அப்படின்னா எந்த எக்ஸாமே இல்லாமல் நேரடி நியமனம் தான் உங்களுக்கு பண்ணுறாங்க. ஆல் டிஸ்ட்ரிக்ட் மென் அண்ட் உமன் எல்லாருமே இதுக்கு எலிஜிபிளாக அப்ளை பண்ணிக்கலாம். பரம்பரை வழியில் வராத நார்மல் பீப்புள் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள். அதாவது வந்துட்டு எங்கள் பரம்பரையாக தான் அறங்காவலர்களாக ஆக முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா அது கிடையாது. நார்மல் பீப்புள் தான் இதுக்கு எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு அவங்களையும் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ண சொல்லிவிடுங்க. அண்ட் இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அறங்காவலர்கள்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பெரியவங்க தான் இந்த மாதிரியான பதவியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருங்கன்னா அது உண்மை கிடையாது. இது வந்துட்டு நீங்கள் ஒரு ஹையர் போஸ்டிங், அதாவது ஒரு கோவிலே உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு கோயிலுக்கே நீங்கள் தான் நிர்வாகி. ஸோ அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான் அறங்காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கோயிலுக்கு என்ன நடக்கணும், அந்த கோயிலில் இருக்கக்கூடிய பண பரிமாற்றங்களாக இருக்கட்டும், அந்த கோயிலுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய டிசிஷன் பொறுத்து தான் நடக்கும். அதுதான் அறங்காவலர்கள். ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா hrce.tn.gov.in தான் வந்திருக்கு. தமிழ்நாடு அரசு இந்து சமய துறையிலேருந்து வந்திருக்கு. இந்த லிங்க் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். அண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அறங்காவலர் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி 214 கோவில்கள் வரும். எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் அடங்கிடும். நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். அதுக்குள்ளார போயிட்டிங்களா, இந்த மாதிரியான பேஜ் தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வரும் என்னென்ன டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள், நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி நார்மல் பீப்புள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். நம்மளை மாதிரி நார்மல் பீப்புள்ஸ் வந்துட்டு இதுக்கு எலிஜிபிள் தான். உங்களுடைய டிஸ்ட்ரிக் அண்ட் வட்டம், உங்களுடைய கிராமம் ஏதோ ஒன்று நீங்கள் போட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கோவில், உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் எப்படி அறங்காவலர்களாக ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதை வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் கிளிக் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே இருக்கிறது லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா 22 ஜூலை தான் லாஸ்ட் டேட்டு. ஃபர்ஸ்ட்டில் கொடுத்துருக்கிறது நான் இப்போ வந்துட்டு திருவாரூர் டிஸ்ட்ரிக், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கோயிலில் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். மீதி இருக்கக்கூடிய சிவகங்கை, வேலூர் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. 214 கோவில்கள் இருக்குன்னா அப்போ நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும் இல்லையா. உங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இருந்துச்சு இல்லையா, அதில் போய் சர்ச்சில் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். உங்களுடைய டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பதிவிறக்கம் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயில் வந்துடும். ஒரு டிஸ்ட்ரிக்குமே அதே மாதிரி பதிவிறக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அறங்காவலர்கள் நியமனம் அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, இது வந்துட்டு பரம்பரை முறை வழி சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்யப்படுறாங்க அப்படின்னு சொன்னோமா. 22 ஜூலை அதுக்குள்ளார நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் பூர்த்தி செஞ்சதுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தொலைபேசி உங்களுக்கு எனி டவுட்ஸ்னாலுமே அதுலேயுமே வந்துட்டு மொபைல் நம்பருமே கொடுத்துருக்காங்க. அஞ்சல் மூலமாகவுமே நீங்கள் வந்துட்டு செலுத்திக்கலாம். அந்த கீழே அந்த முகவரியுமே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு அட்ரஸ்மே கொடுத்துருக்காங்க. இணையாணையர் இந்து சமய அறநிலைத்துறை நடவாகனத்துறை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊரோ திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா என்ன கோயில்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அங்கேவே விண்ணப்பிக்கிறதுக்கான அந்த இதுவுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே விண்ணப்பிச்சுக்கலாம். இதில் மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு 25 வயசுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு எலிஜிபிளாக இருக்க முடியும். அதுக்குள்ளார இருந்தீங்க அப்படின்னா உங்களை எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த சட்ட விதி 26 தகவின்மை குறித்து சொல்லப்பட்டுள்ள குறைபாடுகள் ஏவேனும் உள்ளவர்கள் நியமனம் செய்யப்பட்ட தகுதியற்றவர்கள். அந்த சட்டத்தின் கீழ் உங்களுக்கு எதனா குறைபாடு இருந்துச்சுன்னா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்படாது. அதே மாதிரி நீங்கள் எதான உங்கள் மேலே இருக்கும் இல்லையா கேஸ், அது இன்னும் நிலுவையில் இருந்துச்சுன்னா நீங்களும் எடுத்துக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இந்து சமயத்தை பின்பற்றாதவர்களுடைய அந்த அப்ளிகேஷனும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்கிறாங்க. ஒழுக்கக்கேடு சம்பந்தமான குற்றத்துக்காக குற்றவியல் நீதிமன்றம் இதான் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே ஒரு கோயிலில் நீங்கள் அறங்காவலர்களாக இருந்துட்டு
அந்த பதவியிலேருந்து நீங்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, இல்லை நீங்களாக வந்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்க, உங்களை அவங்களாம் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி அறங்காவலர் பணிகளை செய்ய இயலாத வகை மனசீர்கேடு இருக்கிறவங்களோ இல்லை மனநலக்குறைவு இருக்கிறவங்களோ வந்துட்டு நீங்களாகவே இதுக்கு அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப், அரசு சாராத ஏதோ ஒரு பணி சார்ந்த பணிகளில் வந்துட்டு உங்களை நீக்கியிருந்தாங்க அப்படின்னா நீங்களும் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து அறநிலைத்துறைக்கு அகெயின்ஸ்டாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்துட்டு சில கண்டிஷன்ஸ் இது எல்லாமே இருக்கும். அறநிலையத்தில் வந்துட்டு துறைக்கு சேர வேண்டிய வருமானம் ஏதாச்சும் உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா, நிலுவையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒர்க்குக்கே நீங்கள் போகாமல் இருக்கணும். அதாவது அரசு சார்ந்த ஒரு நிறுவனங்களுக்கு நீங்கள் போகாமல் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, இது வந்துட்டு நீங்கள் கண்டிஷன்ஸ் எல்லாமே இப்போ பார்த்தாச்சு. இப்போ வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதிலே இணைய வழியில் விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், விண்ணப்பித்தல், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சொன்னதில் உங்களுக்கு ஏதாச்சும் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் விண்ணப்பித்தல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு போர்ட்டல் வரும். ஓகேங்களா? உங்களுடைய நேம் ஆர் கைபேசி எண், நீங்கள் அந்த கோயிலோட நேம் எல்லாமே வரும். அங்கே கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக ஒரு ஃபார்ம் வரும். அந்த ஃபார்ம் வந்து உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. அது எல்லாத்தையுமே நீங்கள் உட்காந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ அப்ளை பண்ணலை. ஓகேங்களா? அதனால் என்னால் காட்ட முடியல. அப்ளை பண்ணால் தான் காட்ட முடியும். இல்லை அப்ளை பண்ணுற மாதிரி எங்களுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னிங்கன்னா அதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். நெக்ஸ்ட்டு நான் இப்போ வந்தேன் இல்லையா, அந்த ஃபார்ம் நீங்கள் அதுக்குள்ளார போனீங்கன்னா கேப்ச்சா என்ட்ரு பண்ணிங்கன்னா ஃபில் பண்ணிடுவீங்க. இன்னொரு ஃபார்ம் வரும், அதையும் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே விண்ணப்பித்தல்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உள்ளார போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும். அதே மாதிரி கோயில் நேம், உங்களுடைய நேம், மின்னஞ்சல், கைபேசி எண் அண்ட் இப்போ இருக்கு இல்லையா விண்ணப்பம் மற்றும் ஆவணங்கள் பதிவேற்றம் பிடிஎஃப். நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி விண்ணப்பத்தில் போயிட்டு இது பண்ணியிருப்பீங்க, அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதை பிடிஎஃப் ஆக்கி இங்கே சூஸ் ஃபைலில் நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு அவங்க கேட்டிருக்க எக்ஸ்ட்ரா டாக்குமெண்ட்ஸ், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அண்டு உங்களுடைய அதர் டீட்டெயில்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அது கூட அட்டாச் பண்ணி 5 MBயில் இருக்க மாதிரி நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி அந்த சூஸ் ஃபைலில் கொடுத்துட்டு கேப்ச்சா என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா முடிஞ்சிச்சு, நீங்கள் விண்ணப்பிச்சிட்டிங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது. இல்லை அப்படின்னா ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு இது பண்ணி இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி அந்த கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒரு டிஸ்ட்ரிக்கும் ஒரு அட்ரஸ் அதிலே கொடுத்துருப்பாங்க. பதிவிறக்கமில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த அட்ரஸில் நீங்கள் போயிட்டு இது பண்ணி கொடுத்துக்கலாம். போஸ்டர் மூலயமாவும் ஸ்பீட் போஸ்ட் மூலியம் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் 22 ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டேட் வந்துட்டு முடிஞ்சிடும். ஆல்ரெடி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேட்டாக அப்ளிகேஷன் போச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் ஒரே ஒரு திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். மீதி எல்லா டிஸ்ட்ரிக்குமே இருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்கும் சர்ச் பண்ணி நீங்கள் ஒன்று ஒன்றா வந்துட்டு படித்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இங்கே இருக்கிறது எல்லாம் கோயில் நெக்ஸ்ட் இருக்கும் இல்லையா, நான் ஒரு பேஜ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இதில் வந்துட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 114 கோயில்களுமே உங்கள் டிஸ்ட்ரிக் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.